அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 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 குரான் வந்து நல்ல முறையில் ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்க்கக்கூடியவங்களுக்கு சொர்க்கத்தை சொர்க்கத்தை தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸில் இந்த குரானை வந்து இது மனிதனுடைய சிந்தனை கிடையாது. பல புத்தகங்கள் எழுதினவங்க இந்த குரானை எழுதலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வகுப்பில் குரானை மேலோட்டமாக பார்க்காம ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு இலக்கணம், மொழி நுணுக்கம் கூட வேறுபாட்டை வந்து உருவாக்கும். அதை நம்ம எடுத்துக்காட்டுடன் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். மொழி நுணுக்கங்களின் முக்கியத்துவம். அதாவது பலதன் அப்படின்னா நகரம் அப்படின்னு பொருள். சிறிய சிறிய வார்த்தைகள் கூட மொழிபெயர்ப்பில் வந்து நமக்கு மாறும். ஆனால் வந்து அர்த்தம் ஒன்றா தான் இருக்கும். நம்ம இதை வந்து அரபியில் நம்ம அப்படியே படித்தோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நமக்கு கரெக்டாக அப்படி வரும். ஆனால் மொழிபெயர்ப்புன்னு வரும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும். ஆனால் வந்து அந்த அரபினுடைய மீனிங் வந்து மாறாது நமக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கா நகரம் உருவாகுவதற்கு முன் பின் நிலை தெளிவாக நம்ம வந்து இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். குரானை மேலோட்டமாக வாசிக்கிறதுனால நமக்கு எந்த விஷயமும் புரியாது. நம்ம ஆழ்ந்து கவனிச்சா தான் அதனுடைய வரலாறு, தகவல் எல்லாமே வந்து நம்ம சிந்தனை முழு மனசோட நம்ம அதில் வந்து ஈடுபட்டோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நமக்கு இந்த குரான்லேருந்து நமக்கு மனம் திறக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தோம்னா, மனிதன் எழுத்து இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்று என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக மனிதனுடைய எழுத்து இருக்காது. இது வந்து இலக்கணம் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து இலக்கணம் கிடையாது. இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை. பல அறிஞர்கள் எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குரானை வந்து அல்லாஹ் அமைச்சிருக்கான். மனிதர்களுடைய எழுத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு பிழை இருக்கும். ஆனால் இந்த குரானில் எவ்வளவு நுணுக்கமாக எழுதியிருந்தால் இதில் ஒரு பிழை கூட நம்ம பார்க்க முடியாது. நுணுக்கமான ஆய்வு செஞ்சால் கூட இதில் வந்து முரண்பாடு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது மனிதனுடைய படைப்பு இல்லை அப்படிங்கிறத இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மனிதனுடைய படைப்பில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு முரண் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த குரான் வந்து மனிதனுடைய எழுத்து இல்லை, இறைவனுடைய வார்த்தை அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நம்ம தேனீக்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது தேனீக்களை பற்றி நம்ம பார்க்கும்போது குரானும் நவீன அறிவியலும் இதில் நம்ம பார்க்கலாம். என்னென்னா 16வது அத்தியாயத்தில் 68, 69வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுப்படுவவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள். பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு. உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான். அதன் வயிற்றிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது. சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது. அதாவது நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாக தேனீக்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். மலைகளிலும் மலைகளிலும் மரங்களிலும் வந்து கூடுகளை நீ அமைத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒரு பொதுவான தகவலை சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் ஃபுல்லுமே பெண்பாலை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அரபியில் நம்ம வந்து இதை அரபி நமக்கு தெரிஞ்சு அரபியில் நம்ம இதை படித்தோம்னா அப்போ கண்டிப்பாக பெண்பால் பற்றி தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான். பெண் தேனீக்களை பற்றி தான் சொல்கிறான். பெண் தேனீகள் தான் கூடு கட்டும், பெண் தேனீகள் தான் உணவு சேகரிக்கும், பெண் தேனீகள் தான் அந்த தேனை உற்பத்தி பண்ணும். எல்லா வேலைகளையுமே இந்த பெண் தேனீகள் தான் செய்யும். அப்போ ஆண் தேனீகளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கேட்டால், ஆண் தேனீகளுக்கு எந்த வேலையுமே இல்லை இனப்பெருக்கத்தை தவிர. ஆண் தேனீகள் இனப்பெருக்கத்திற்கு அப்புறமா அதுக்கான எந்த வேலையும் இருக்காது. கொஞ்ச நாள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கும் பெண் தேனி. அதுக்கப்புறம் இது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடும்.
அப்போது இந்த அறிவியல் ஞானத்தை 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேனீக்களை பற்றி அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லிட்டான். அப்போது இது வந்து மனிதனுடைய கூற்று கிடையாது. அல்லாஹ்வுடைய குரான், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 30வது அத்தியாயத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் ரோம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ரோம பேரரசின் தோல்வி மற்றும் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற முன்னறிவிப்பையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த போர் நடந்த இடத்துல வந்து போர் நடந்த இடம் வந்து பூமியில் வந்து மிகவும் தாழ்ந்த பகுதி, அதாவது டெட் சீ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதி. அருகிலுள்ள பூமி என்ற சொல்லுக்கு வந்து நெருக்கம் ப்ளஸ் தாழ்வு என்ற இரு அர்த்தங்களும் இருப்பதையும் இந்த குரான் வந்து நமக்கு விளக்குது. அப்போது நம்ம எதையுமே மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரானில் வந்து நமக்கு எதுவுமே நமக்கு வந்து கண்களை திறக்காது. நம்ம ஆழ்ந்த சிந்தனை மூலமாக நம்ம இந்த குரானை பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த குரான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக ஏற்படும். அப்போ குரானை அணுகுற மனநிலை வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா, தெளிவான சிந்தனை, நம்ம எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் நம்ம இந்த குரானை அணுகி போகும்பொழுது வாசிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த குரான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. எந்த ஒரு திறந்த உள்ளமோ பணிவு செயல்படாமல் நம்ம இந்த குரானை போய் அணுகுனோம்னா கரெக்டான பாதையில் நம்மளை கொண்டுட்டு போகாது. இதை நம்ம எந்த விதத்தில் கொண்டுட்டு போனால் நமக்கு சரியாக இருக்குமோ அந்த விதத்தில் போகும் பொழுது தான் நமக்கு கண்டிப்பாக இது ஒரு பொக்கிஷமாக நமக்கு நம்ம வாழ்க்கையில் அமையும். அதை மாதிரி பார்த்தோம்னாக்கா அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குரானில் எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லிட்டான். இப்போ வர அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக ஒவ்வொன்றும் நிரூபிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் இந்த குரானில் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஆனால் மனிதர்களாகிய நாம் வந்து இதை திறந்து பார்த்து நம்ம சிந்தனையோட முழு மனசோட நம்ம இதை வந்து அணுகாமல் சும்மா மேலோட்டமாக படிக்கிறதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகுது. அப்போ இந்த குரானை ஒரு சாதாரண நூலாக நம்ம நினைக்காம அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நம்ம கல்வை திறந்து இந்த குரானை நம்ம அணுகணும்னா கண்டிப்பாக இதில் நமக்கு வழிகாட்டி நிறையா இருக்குது. அப்போ இந்த குரானை சாதாரண நூல் இல்லை, இறைவனுடைய வார்த்தை அப்படின்னு உள்பூர்வமாக நம்ம வாசிக்கும்போது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த வகுப்பின் மூலமாக இந்த குரானை நம்ம முழு மனதோட படித்து ஒரு புது மனிதனாக நம்ம மாறணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த குரானை வந்து நம்ம மேலோட்டமாக எதையுமே பார்க்காம நம்ம உள் அர்த்தத்தை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அரபியில் உள்ளதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுனா அதில் வந்து நமக்கு பொதுவான அர்த்தங்கள் மாதிரி தெரியும். அதே நம்ம அரபியில் பார்த்தோம்னா அதில் பல அர்த்தம் இருக்கும். அதனால் நம்ம வந்து முழு மனசோடு இந்த குரானை அணுகுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வகுப்பின் மூலயமா ஒரு சிறந்த மனிதராக மாறி மாறுவோம் என்று இன்ஷா அல்லாஹ் கூறி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.